ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன்னா, ஹிட் வெல்கம் டு தி டெய்ரி சீரீஸோட 2வது எபிசோடை தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் போன எபிசோடில் நடந்த விஷயங்கள்லாம் ரிவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. லில்லிக்கு அதெல்லாம் கனவுல நடந்த மாதிரி இருக்குது, ஆனால் அது எல்லாமே நிஜமாக நடந்திருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் லில்லி இயல்பு நிலைக்கு ஸ்கூலுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் லில்லியோட ஃப்ரெண்டு மார்ஜும் பேசிக்கிறது இல்லை. ஏன்னா போன எபிசோட்லேயே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க. அதனால் 2 பேரும் பேசிக்காமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹேல் காட்டுறாங்க. அவர் இங்கேயே செட்டில் ஆகலாம், டெல்லியிலே செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணியிருப்பாரு. தான் ஒய்ஃபு பையனை எல்லாத்தையும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவார். அந்த பையனும் லில்லி படிக்கிற ஸ்கூல்லேயே தான் சேர்த்து விடுவார். அங்கே ரிச்சிங்கிற ஒரு பையன் அறிமுகமாவான். அவங்க 2 பேரும் தோஸ்த் ஆயிடுவாங்க. லில்லியும் வெரோனிகாவும் ஸ்கூலில் சந்திச்சுக்குவாங்க. ஏன் சந்திச்சுக்குவாங்கன்னா, வெரோனிகாவுக்கு ஸ்கூலுக்கு வர முந்தின நாள் ஒரு விஷயம் நடக்கும். ஹிட்டு தன்னை பயன்படுத்தி விட்டுரும். அவங்க அம்மாவை கொல்ற மாதிரி, அவங்க அம்மாவை இவங்களை திருப்பி கொல்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி விட்டுரும். இதை அப்படியே லில்லி கிட்ட சொல்லுவா. ஏன் சொல்கிறான்னா, அவங்க அப்பா போலீஸ்கிட்ட மாட்டிகிட்டு இருப்பாரு. போன எபிசோடில் தேட்டரில் சம்பவம் நடந்திருக்கும்ல, அதை இவங்க அப்பா மேலே தான் பழிய போட்டிருப்பாங்க. அந்த பசங்கள்லாம் அவங்க அப்பா தான் கொன்னாரு அப்படின்ற மாதிரி. லில்லி கிட்ட வெரோனிகா என்ன சொல்கிறான்னா, நீ போலீஸ் கேட்கும் போது அந்த மாசை தான் கொண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனால் லில்லி அதை சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு ஆர்கியூமெண்ட் ஆகி 2 பேரும் சண்டை போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹேலனோட ஒய்ஃபை காட்டுறவங்க. அவங்க சில இடங்களுக்குலாம் போவாங்க. அந்த இடம் இல்லாமல் வியர்டாக இருக்கும். அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. சண்டை போட்டுக்கிறது அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஹஸ்பண்டுக்கிட்டையும் பையன்கிட்டையும் சாப்பிடும் போது சொல்லுவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா போன எபிசோடில் காட்டின ஒரு கருப்பா ஒருத்தரை காட்டினாங்கல்ல, அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. அங்கே ஒரு போலீஸ்காரர் வருவார். அவர் கருப்பு நிறத்தவங்களையே வெறுப்பார். அந்த போலீஸ்காரரு அவர் பார்மேன்கிட்ட சொல்லி இவங்க 3 பேத்தையும் வெளியே துரத்தி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அந்த பார்மேனும் இவங்க 3 பேத்தையும் வெளியே அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மிலிட்ரி மெஸ்ஸுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த கருப்பாக இருந்தார்ல, அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ அங்கே இவரோட மேலதிகாரி நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லணும், உனக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாட்டிட்டு போவார். இவருக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்க மாதிரி நமக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது என்னன்றது தான் காட்டாமே சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹேலனோட பையனும் வெரோனிகாவும் ஒரு சம்பவம் நடந்துடும். அந்த சம்பவத்தில் 2 பேர்த்தையும் டிடென்ஷனில் போட்டுருவாங்க. 2 பேரும் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் 2 பேரும் பார்த்துக்குவாங்க. ஒரு சில விஷயங்களாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் லில்லியை போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் லில்லியை விசாரிப்பாங்க. போலீஸ்காரர் என்ன சொல்லுவார்னா, நீ வெரோனிகா அப்பா தான் கொன்ன மாதிரி சொன்னினா நீ அசைலமுக்கு போகாமல் நான் பார்த்துக்குவேன், இல்லைன்னா நீ அசைலமுக்கு போக வேண்டிய நிலைமை ஆகிடும் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துவாங்க. லில்லியும் பயந்துக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியே சொல்லிவிடுவா. அதுக்கப்புறம் வெரோனிகாவோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வெரோனிகாவும் நேராக லில்லியோட வீட்டுக்கு போய், ஏன் இப்படி பண்ண, நான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, நீ கேட்கவே இல்லை, சரியான சாடிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவா. இவ்வளோ அழுதுகிட்டே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் ஹேலனை காட்டுறாங்க. அவர் போன எபிசோடில் சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்கள ஒருத்தனை இவங்க கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நேராக போய் அவன் தான் நம்மளை கொல்ல வந்தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ண இவர் போய் கண்ணெடுத்து கொடுப்பாரு. அவனும் அதை யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணுவான். அப்பயே அவர் முடிவு பண்ணிடுவார், நம்மளை கொல்ல வந்தது இவன் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நேராக மேஜர்கிட்ட போய், இதெல்லாம் என்ன, அவனுக்கு எதுவுமே செய்ய வரல, அவனை போய் தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அவன் ஒரு இன்னசென்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் மேஜர் ஒரு உண்மையை சொல்லுவார், நாங்கள் ஒரு ரிசர்ச்சில் இருக்கோம், நாங்கள் ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நீ தான் அதுக்கு உதவி பண்ணணும், நீ எதுலேயுமே பயம் இல்லாதவனா இருக்க, உனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததில் உனக்கு எல்லா பயமும் போயிடுச்சு, உனக்கு பயமே இல்லை, நீ தான் இதில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இவரும் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் லில்லியை காட்டுறாங்க. லில்லி ஒரு ஸ்டோருக்கு போகிறாங்க. அங்கே போய் கொஞ்சம் பொருட்கள்லாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் பண்ணுறாங்க. அங்கே அந்த பென்னிவைஸ் வந்துடுது, இவங்கள டார்கெட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த பிக்கிள் ஜார்ஸ்லலாம் இவங்க அப்பா இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி இவங்கள எந்த அசைலமுக்கு வேணான்னு நினச்சி வெரோனிகா அப்பாவை காட்டி கொடுத்தாங்களோ அதே அசைலமுக்கு அவங்க அம்மா கொண்டு போய் விடுறாங்க. அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அமுக்கிடுங்க. தேங்க்யூ.